ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய தரிசனத்தினாலே நம்முடைய கண்கள் ஆனந்தத்தை அடைய வேண்டும். அந்த ஆனந்தம் நீங்காமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய கண்களிலே சுதர்சன பகவான் தரிசனமானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நேற்றைய விண்ணப்பமாக வைத்தார் பலந்தரும் துதிகளிலே. இன்றைய தினம் என்ன செய்கிறார் என்று கேட்டாக்க, எவ்வளவுதான் நமக்கு பொருள் வந்தால் கூட அதில் திருப்தி என்பது இருக்க வேண்டும். அந்த திருப்தி என்பது இல்லாமல் போய்விட்டதே ஆகில் அது நமக்கு எவ்வளவு வந்தாலும் அது தரித்திரத்தை கொடுத்துவிடும். ஆகையினால சத்பொருளாக அது கிடைக்க வேண்டும். அதிலேயும் திருப்தி என்பது இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் மன நிம்மதி இருக்காது. ஆகையினால் அல்பமான விஷயங்களிலே எங்களை நீங்கள் புகச் செய்யாதீர்கள் என்று இன்றைய தினம் பொருள் மீது பற்று ஆசையை, விபரீதமான ஆசையை விட்டு விடுவதற்காக இங்கு விண்ணப்பம் செய்கிறாராம். இங்கே அதை கொடுப்பவர் கூட சுதர்சன பகவான் தான். நேற்றைய தினம் அன்றைய தினம்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க பொருள் கிடைக்கட்டும் என்று சொன்னார். அந்த பொருளும் விபரீதமாக கிடைத்ததே ஆகில் அதன் மேல் ஒரு அலட்சியம் வந்துவிடும். ஆகையினால் அந்த பொருள் மீது எங்களுக்கு ஆசையை விலக்கி நற்பொருள் மீது எங்களுக்கு பற்றை ஏற்படுத்துவீராக என்று விண்ணப்பம் செய்கிறார். ஸ்ருத்வா யன்னாம சப்தம் ஸ்ருதிபத கடுகம் தேவன கிரீடனேஷு ஸ்வர்வைரி ஸ்வைரவத்யோ பய விவசரதியா காந்தரஸ்வாந்தசாராஹ மந்தாக்ஷம் யாந்த்யமந்த்யம் பிரதியுவதி முகைஹ தர்ஷிதோத்ப்ராசதர்ப்பைஹ அக்ஷம் சௌதர்சனம் தக்ஷபயது பவதாம் மேகமானாம் தனானாம் என்று இந்த மேதமானாம் தனானாம் என்று விபரீதமான தனம் எங்களுக்கு வர வேண்டாம், மிதமான தனம் போரும். அந்த போரும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்தாக இருக்க வேண்டும். ஆகையினால் சுதர்சன பகவானே, நீர் எங்களுக்கு என்ன அருள வேண்டும் தெரியுமோ? அல்பமான பொருள் மீது பற்றுகளை நீக்கி மிகவும் பிருகத்தான பொருள்கள் மீது, அதாவது மேன்மக்களாக இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எந்த பதத்தை விரும்புவார்களோ அந்த பொருளின் மீது எங்களுக்கு ஆசையை ஏற்படுத்த வேண்டும். அல்ப பொருளின் மீது எங்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று இங்கே பிரார்த்தனை செய்கிறார்னு சொல்றாருங்க. ஸ்ருத்வா என் நாம சப்தம் ஸ்ருதிபத கடுகம் தேவன கிரீடனேஷு ஸ்வர்வைரி ஸ்வர்யவத்யோ பய விவசிதியா காதரண்யஸ்ய சாராஹ மந்தாக்ஷம் யாந்த்யமந்தம் பிரதியுவதி முகைஹ தர்ஷிதோத்ப்ராசதர்ப்பைஹ அக்ஷம் சௌதர்சனம் தக்ஷபயது பவதாம் மேதமானாம் தனானாம் என்று சுதர்சன பகவானுடைய 4வது அங்கமாக இருக்கக்கூடிய அக்ஷத்தை பிரார்த்தனை செய்கிறார். அக்ஷம் என்பதான ஒரு அங்கம் உண்டு, அதை முன்னாடியே சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரியான அக்ஷரூபத்தாக இருக்கக்கூடிய அவரும் தேஜஸ் பொருந்தியவர் சுதர்சன பகவானே. அந்த அக்ஷத்தின் மூலமாக எங்களுடைய தனத்தின் மேல் இருக்கக்கூடியதான விபரீத ஆசையை நீங்கள் எங்களுக்கு விலக்கி விடுவீராக என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். நாமும் அதன் போல் பிரார்த்தித்து எம்பெருமான் திருவடி என்னும் செல்வம் வேண்டும், கூரை சோரிவை தாயென்று குமைத்து போகார் என்று ஆழ்வார் சொன்ன மாதிரியாக கூரை சோரிவை தந்து எனக்கு அருளி என்று சொன்னமா போலே 2 திருவடிகளையும் எங்களுக்கு அளித்து எம்பெருமான் சுதர்சன பகவானே எங்களுக்கு நல்வாழ்வு தருவீராக என்று பிரார்த்திக்கிறார். நாமும் அதை போல் பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன,
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.